ஒரு நாள் குருவிடம் சீடன், பிறர் என் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை எப்படி என்னால் அறிய முடியும் என்று கேட்டார். அதற்கு குரு எந்த பதிலும் கூறாமல் ஒரு இலையை கொடுத்து, இந்த இலையின் மதிப்பை முதலில் நீ தெரிந்து கொண்டாலே உன் மதிப்பை தெரிந்து கொள்வாய் என்றார். அதற்கு நீ, இதை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கும் மார்க்கெட்க்கு சென்று இந்த இலையை எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குவார்கள் என்று அங்கு இருக்கும் மக்களிடம் கேள். ஆனால் இந்த இலையை யார் கேட்டாலும் கொடுக்காதே என்றார் குரு. சீடனும் மார்க்கெட்டுக்கு சென்று இந்த இலையை யாராவது பணம் கொடுத்து வாங்குவீர்களா என்று கேட்டார். அங்க இருந்த மக்கள்கள், இவன் என்ன பைத்தியமா? இந்த இலையை போய் யாராவது பணம் கொடுத்து வாங்குவார்களா என்று திட்டினார்கள். சீடன் உடனே குருவிடம் வந்து நடந்ததையெல்லாம் கூறினான். குரு அடுத்து, நீ ஒரு சித்த மருத்துவரிடம் இந்த இலையை காட்டி இதன் மதிப்பை அறிந்து வா என்று கூறினார். குரு சொன்னது போல் சீடனும் ஒரு சித்த மருத்துவரிடம் சென்று இந்த இலையை காண்பித்தான். பார்த்த உடனே, மருத்துவர், இந்த மூலிகை இலை உனக்கு எங்கே, எப்படி கிடைத்தது? இதற்கு நான் என்ன விலை கேட்டாலும் கொடுக்கிறேன் என்றார் மருத்துவர். ஆச்சரியமடைந்த சீடன், என் குருவிடம் நான் கேட்டு வருகிறேன் என்று கூறி குருவிடம் வந்தான். சீடனின் குழப்பத்தை புரிந்து கொண்ட குரு பதில் கூறத் தொடங்கினார். அதாவது, இந்த மூலிகை இலையின் மதிப்பு தெரியாதவருக்கு இது வெறும் இலை மட்டுமே. ஆனால் மூலிகை இலையின் மதிப்பு தெரிந்தவருக்கு ஒரு பொக்கிஷம் என்றார். அதுபோலதான் உன் மதிப்பு தெரிந்தவருக்கு நீ ஒரு மூலிகையாகவும் பொக்கிஷமாகவும் தெரிவாய். ஆனால் உன் மதிப்பு தெரியாதவருக்கு நீ வெறும் இலை மட்டுமே. ஆதலால் நீ உன் மதிப்பை பிறரிடம் தேடாதே. உன் கடமையை நீ செய். பிறரைப் பற்றி அதிகம் கவலைப்படாதே என்றார் குரு. சீடனுக்கு இந்த பாடம் நன்கு புரிந்தது. கதையின் நீதி: நம் மதிப்பை பிறர் இடம் தேடக்கூடாது.